Hi, welcome to Jupiter Academy and myself Nagadatta. We're gonna teach chemistry today. Okay, so basically, நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் கெமிஸ்ட்ரி எப்படி ப்ரிப்பேர் பண்றது ஏது பண்றது. டுடே we gonna simplify the chemistry in very easier manner. ஸோ பேசிக் ஸ்ட்ராங் பண்ணலாம். ஒரு டார்கெட் ஒரு யூனிட்டை படிச்சு அது எந்த யூனிட்டுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்லி டுடே we gonna concentrate on the atomic structure. இப்போ நிறைய பேர் படிப்பீங்க, ஆனா என்ன படிக்கிறோம் ஏது படிக்கிறோம்னு தெரியாம நம்ம இந்த சிலபஸை வந்து கவனிச்சிட்டு இருக்கோம். பேசிக்லி அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா டியூரிங் த யூரோப்பியன் ரெவல்யூஷன் டைம்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா புது புது டிஸ்கவரிஸ் வந்து கண்டுபிடிக்கப்படுது. ஓகேவா? ஸோ த யூரோப்பியன்ஸ் ஃபைண்டிங் லாட் ஆஃப் டிஸ்கவரிஸ், அதுல ஒரு டிஸ்கவரி தான் ஆட்டம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஆட்டம் யாரு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தா ஜே டால்டன் அப்படின்றவர் இஸ் ஃபைண்டிங் அவுட் த all the matter is made up of an atom. எல்லா மேட்டருமே, அப்ப மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தா the object or a mass will occupy a space. ஒரு ஸ்பேஸ் ஒரு எடைய வந்து அது ஆக்கிபை பண்ணுது அப்படின்னா அவனை வந்து என்ன சொல்லுவோம், மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேட்டர் வந்து எல்லாமே ஆட்டம்ஸால பண்ணப்பட்டிருக்கு. எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் யூ அண்ட் மீ அண்ட் யோர் மொபைல் போன், எவ்ரிதிங் இஸ் மேட் அப் ஆஃப், ஆல் த யூனிவர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் அ மேட்டர். அந்த மேட்டருக்குள்ள ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட் தான் என்னன்னு சொல்றாங்க, ஆட்டம் அப்படின்னு கன்க்ளூட் பண்றாங்க. அப்போ இந்த ஆட்டம் அப்படின்னா என்ன ஏது அப்படின்னு எக்கச்சக்கமான சயின்டிஸ்ட் ஒன்னொன்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுல ஜே தாம்சன் வந்து எலக்ட்ரான்ஸை வந்து கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறமா டியூரிங் த சீக்வன்ஸ் ஆர்டர் ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்னென்ன கண்டுபிடிச்சாங்க, சார்விக் ஃபவுண்ட் அவுட் த நியூக்ளியஸ், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சார்ட் ஆஃப் அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த சிலபஸ்ல நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா போர் அட்டாமிக் மாடல். இப்போ ஒரு யூனிட் வந்து நம்ம படிக்கிறோம்னா அந்த யூனிட்டோட கனெக்டிவிட்டி வேற எந்த யூனிட்டுக்கு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யோர் கெமிக்கல் பாண்டிங் ஆர் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. அட்டாமிக் ஸ்ட்ரக்சரோட வெயிட்டேஜ் 1 or 2 கொஸ்டின்ஸ் இருக்கலாம் நீட் ஆர் ஜேஇ எக்ஸாமினேஷன்ல. பட் இவனோட பெனிஃபிட், இந்த பேசிக் நீங்க கவர் பண்ணீங்கன்னா which will be cover in your chemical bonding and coordination chemistry also. that நம்ம சீக்வென்ஸா பார்ப்போம் என்னென்ன அப்படின்னு. So firstly today we want to consider a basic question. So what is an atom? Atom சொன்ன மாதிரி it's a basic unit of all the sort of matter அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த ஆட்டம் வந்து எப்படி கன்ஸ்டியூட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டமுக்குள்ள இட் இஸ் செட் டு பி a subatomic particle அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆட்டம் வந்து 3 விஷயத்துல வந்து கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்னு நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நியூக்ளியஸ் இஸ் a center of a atom, நடு மையம், இல்லைன்னா இட் இஸ் the middle point of an atom. இந்த நியூக்ளியஸ்குள்ள தான் 2 டிஃபரெண்ட் சார்ஜஸ் இருக்கும். ஒன்னு பாசிட்டிவ்லி சார்ஜ் இஸ் செட் டு பி புரோட்டான்ஸ். நெக்ஸ்ட் நியூட்ரல் சார்ஜ் இஸ் செட் டு பி நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அபார்ட் ஃப்ரம் இட் இவனை சுத்தி ஒரு நெகட்டிவ் சார்ஜ் சுத்தம், அவன் தான் வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பேசிக்காக அவங்களுடைய ஸ்டேட் போர்டா இருக்கட்டும், சிபிஎஸ்சியா இருக்கட்டும், ஆர்பிட்ஸ் அண்ட் ஷெல்ஸ் வந்து நிறைய வாட்டி நீங்க கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. Now what do you mean by, what do you understand by the term called orbit or a shell? What do you mean by orbit? Orbit னா என்ன? Orbit னா என்ன? சொல்லுங்க. What is an orbit? Orbit னா ஒரு சென்டர் ஆஃப் இத சுத்தி ஒரு லைன் இருக்கும். அந்த லைன் வந்து எலக்ட்ரான்ஸ். Okay, what is shell அப்போ? அது கவர் பண்றதா? எப்படி கவர் பண்ணும்? ரைட். சோ ஆர்பிட் அப்படின்னா இட் இஸ் லைக் a space, இல்லனா ஒரு பாத். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக் யூ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். we take a solar system, ரைட்டா? சன் இங்க இருக்கு, எர்த் இங்க இருக்கு, கரெக்டா? எர்த்தோட ஆர்பிட் ஷேப் என்ன? what is the earth orbit shape? spherical, 3 dimension. ஜிகு சுத்துமா? ஓவல், முட்டை ஷேப்ல இருக்குமா? It is not oval or spherical, even though it's not a circle, it is a elliptical அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஓகேவா? இதனால தான் நம்மளுக்கு சீசன்ஸ் அண்ட் கிளைமேட்ஸ் எல்லாமே வருது. இந்த எலிப்டிக்கலா இருக்கறனால தான் வின்டர் சீசன் வருது. இவன் வந்து ரொம்ப க்ளோஸரா இருந்தானா பெரிஹீலியன் அப்ஹீலியன் அப்படின்வாங்க. ஸோ அப்ஹீலியன் பெரிஹீலியன் டைம்ல வின்டர் அண்ட் சம்மர் சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ரொம்ப க்ளோஸா இருக்கானா நம்மளுக்கு வந்து உச்சகட்ட வெயில், கத்திரி வெயில் இருக்கும். இது டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவோம், வின்டர் சீசன் அப்படின்னுவோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் எலிப்டிக்கல். இப்போ தட் இஸ் நாட் அ கொஸ்டின். வாட் இஸ் ஆர்பிட் ஷேப்? ஆர்பிட் ஷேப் வந்து எலிப்டிக்கல் ஆஃப் த எர்த். நவ் வாட் இஸ் த மூன்ஸ் ஆர்பிட்? மூனோட ஆர்பிட் ஷேப் என்ன? மூணு ஆர்பிட்டே இல்லையா, அது பாட்டுக்கு அப்படியே நிக்குது, லிபர்ட்டி ஸ்டாச்சு நிக்கிற மாதிரி.
ஓகே, மூணுக்கும் ஆர்பிட் இருக்கு. அதனால மூணு யாரை சுத்துது? எர்த்தை சுத்துது. எர்த் யாரை சுத்துறான்? சன்னை சுத்துறான். இப்போ இந்த மூன் வந்து சுத்தும் போது இப்படி சுத்தம். ஆமா, டெஃபினெட்லி. ஓகேவா? அப்ப இவன் என்ன ஷேப்? என்ன ஸ்ப்ரிங் என்ன ஷேப்? ஸ்பைரல். ஸோ மூணோட ஆர்பிட் ஷேப் ஸ்பைரல். இப்போ அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னா, ஆர்பிட் வேர் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகக்கூடிய பாத்து தான் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ ஷெல் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் எனர்ஜி கேரிங் கெப்பாசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷெல் அப்படின்னா we can consider as a டூ வீலர். டூ வீலர்ல எத்தனை பேர் போலாம்? 2 பேர் தான் போலாம். நான் 3, 4, 10 பேரு இது ஆகாது. நான் சார் வீல் மேல 2 பேர் உட்கார வைப்பேன் சார், டயர் மேல 2 பேர் இருப்பான், டேங்க் மேல 2 பேர் இருப்பான். அது உன்னோட கெப்பாசிட்டி. we can consider as ஐசோடோப்ஸ், ஐசோபார், இந்த கால்குலேஷன் போடலாம். பட் 2 வீலர்னா 2 பேர், 4 வீலர்னா 5 பேர். ஓகேவா? ரைட்டா? ஆனா அந்த 4 வீலர் எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்றது ஆர்பிட். ஆனா அதுக்குள்ள எத்தனை எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் அகாமடேட் பண்ணலாம்? அது ஷெல். புரியுதா? இதுதான் வேரியேஷன், அதாவது டிஃபரன்ஸ், பேசிக் டிஃபரன்ஸ். ஷெல் அப்படின்றது எத்தனை எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் அகாமடேட் பண்ணலாம். ஆர்பிட் அப்படின்றது எந்த ஷேப், எந்த டைரக்ஷன்ல போனா உன்னை நான் பிடிக்க முடியும். உங்க அப்பாவுக்கு தெரியும் இவன் எங்க இருப்பான் இந்நேரத்துக்கு அப்படின்னு. கரெக்டா போன் பண்ணுவாரு 7 மணிக்கு, நைனா எங்க இருக்க அப்படின்னு. சோ இந்த மாதிரி வந்து அது ஆர்பிட். எந்த டைரக்ஷன்ல போனா நீ கிடைப்ப, எந்த டைரக்ஷன்ல போனா எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும் அப்படின்றது ஆர்பிட். ஆனா எவ்வளவு கெப்பாசிட்டி வரைக்கும் இருக்கு அந்த ஷெல் அது அப்படின்னா எலக்ட்ரான் கேரிங் கெப்பாசிட்டி, எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த ஷெல் வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, there are multiple types of shells. We have K shell, L, M, N. இந்த ஷெல் தியரி வந்து யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் போர் அடிக்குது இல்ல அந்த போர் தான், அவர் தான். போர் அடிக்குது, என்ன பண்ணணும்னு தெரியாதனால இவர் அடிங்க, கரெக்டா இருக்கும். ஓகேவா? சோ மிஸ்டர் போர் ஐடென்டிஃபைட் த ஷெல்ஸ். அப்போ அந்த போர் என்ன சொல்றாருன்னா, there are 4 to 5 types of shells we have. ஒரு ஷெல்லுக்கும் ஒரு எலக்ட்ரான் கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்றாரு. அப்ப என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஷெல்? K, L, M, N. ஓகேவா? அப்போ எனர்ஜி லெவலும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஆஸ் நியூக்ளியஸ் நின்று எனக்கு டிஸ்டன்ஸ் போக 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 இவனுடைய எனர்ஜி லெவல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். எனர்ஜி லெவல்னா எலக்ட்ரான் கேரிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கே ஷெல்லுல வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் பார்த்தோம்? 2 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் பார்த்தோம். எல்லுல 8 பார்த்தோம், எம்ல 18, என்ல 32. இது எந்த பேசஸ்ல சார், எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு ஷெல்லுலயும் ஒரு டைப் ஆஃப் ஆர்பிட் சுற்றும். இப்போ நான் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த சோலார் சிஸ்டம் வரைஞ்சனா, திஸ் இஸ் சன் அண்ட் திஸ் இஸ் எர்த் அப்படின்னு. கரெக்டா? இப்போ ஒவ்வொருத்தனும் ஒரு டைரக்ஷன்ல சுத்துறான். ஆனா எர்த்தும் மூணும் எத்தனாவது ஆர்பிட்ல இருக்கு? 3rd ஆர்பிட். கரெக்டா? ஆனா அந்த 3rd ஆர்பிட்ல ஒருத்தன் எலிப்டிக்கல் ஷேப்ல இருக்கான், இன்னொருத்தன் ஸ்பைரல் ஷேப்ல இருக்கான். சோ அந்த மாதிரி ஒரு கே ஆர்பிட், எல் ஆர்பிட், எம் ஆர்பிட், என் கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல் அப்படின்னு எடுக்கும்போது டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்ஸ் வந்து இருக்கும். ஒரு ஆர்பிட்டும் வந்து டிஃபரெண்ட் எலக்ட்ரான்ஸ் கேரிங் கெப்பாசிட்டி கொண்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் there are multiple types of orbits. இப்போ we'll come to the orbit. ஆர்பிட்ஸ்ல என்னென்ன இருக்கு? S, P, D and F. கரெக்டா? ரைட்டா? S ஆர்பிட்ல என்ன ஷேப்ல இருக்கும்னா சர்க்குலர் இன் ஷேப் or spherical in shape. நான் பேசிக்கலி இட்ஸ் 3 dimension ஸ்பியர் அப்படின்னு 3 dimension I can draw it. சோ அதனால சர்க்குலர். ஓகேவா? சோ இவனோட கெப்பாசிட்டி என்ன? 2 எலக்ட்ரான் வரைக்கும் கேரி பண்ணும். ரைட்டா? நெக்ஸ்ட் P ஆர்பிட்டல், இவனோட ஷேப் என்ன? டம்பிள்ட் இன் ஷேப். ஓகேவா? அப்ப டம்பிள் ஷேப் கெப்பாசிட்டி என்ன? P ஆர்பிட்டல் எத்தனை எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் பார்த்தோம்? 6 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் பார்த்தோம். இது D ஆர்பிட்டல். D ஆர்பிட்டல்ல 10, F ஆர்பிட்டல்ல 14. ஓகேவா? சோ இதுதான் எலக்ட்ரான் கேரிங். ஆனா இப்போ we consider இந்த K ஷெல், L ஷெல், M ஷெல் இருக்கு இல்லையா, இதுல எப்படி கன்சிடர் பண்ணணும்னா Kல வந்து 2 எலக்ட்ரான் வரைக்கும் தான் பத்துது. அப்ப அவன் எந்த ஷேப்ல இருப்பான்? S ஷேப்ல இருப்பான். கரெக்டா? Lல 8 எலக்ட்ரான் வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்கு. அப்ப அவன் என்னென்ன ஆர்பிட்ல இருப்பான்? S and P. வெரி குட். Mல 18. அப்ப யார் இருப்பா? S, P, D. Nல 32. யார் யார் இருக்கலாம்? S, P, D, F. இதுதான்
கான்செப்ட். இது பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ டெல் யூ ஹைட்ரோஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன? 1. அவன் எத்தனாவது எலக்ட்ரான், ஐ மீன் எத்தனாவது ஆர்பிட்ல இருப்பான் அந்த எலக்ட்ரான்? ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருப்பான். எத்தனாவது ஷெல்லுல இருப்பான்? ஃபர்ஸ்ட் ஷெல்ல தான் இருப்பான். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல்ல S ஷேப்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கான், 1s1. நெக்ஸ்ட் ஹீலியம், அவனோட அட்டாமிக் நம்பர் என்ன? 2. கரெக்டா? அப்ப இவன் எப்படி போகும்? ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல்ல S ஷேப்ல 2 எலக்ட்ரான் இருக்கான். அப்போ இவன் வரைக்கும் என்னது? K ஷெல். கரெக்டா? இப்ப 3வது எலக்ட்ரான் வருது. கரெக்டா? I'll go with the little higher number, boron. boron அட்டாமிக் நம்பர் என்ன? 5. கரெக்டா? அப்ப இவனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதலாம்? 1s2. அப்புறம் ஏன்னா 5 இருக்கு, அதுக்கப்புறமா மறுபடியும் we have to start with s only. ஏன்னா sp. ஓகேவா? அப்போ ரெண்டாவது ஆர்பிட்ல 2s2 2p1. ஏன் இப்படி? S பினிஷ் ஆனக்கு அப்புறமா தான், அதாவது K ஷெல் ஃபில் ஆனக்கு அப்புறமா L ஷெல்லுக்கு வரும். L ஷெல்லுல S ஆர்பிட்டல் ஃபில் ஆகணும், அதுக்கப்புறமா P ஆர்பிட்டல் ஃபில் ஆகும். புரியுதா? ரைட்டா? சோ திஸ் இஸ் ஹவ் இட் ஹேஸ் டு பி. ரைட்? சோ அப்ப இது எதுக்குடா யூஸ், எதுக்குடா இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா, நீட்டோ ஜிஇஓ ஏதோ ஒன்று கிளியர் பண்ண படிக்கிறோம். கரெக்டா? அப்போ இதோட யூனிட் எங்க கனெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு கெமிக்கல் பாண்டிங்ல the types of hybridization அப்படின்னு பண்ணுவோமா, sp3 sp2 sp3d இதெல்லாம் இருக்கா? சோ அதுல வரும். நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில அதுலயும் ஹைபிரிடைசேஷன் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? இப்போ S வந்து சர்க்குலர் இன் ஷேப், P வந்து டம்பிள் இன் ஷேப், D வந்து கிளாவர் இன் ஷேப், F ஆர்பிட்டலோட ஷேப் என்ன அப்படின்றது நீங்களும் நாளைக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டு வாங்க, நீங்களும் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஓகேங்களா? Okay, so next video we will clarifying the more information regarding the atomic structure itself. Okay, until then, bye.